கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட். இப்போதும் தேவனுடைய பிள்ளைகளை நாம் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரை பற்றி தானே படித்து கொண்டு வருகிறோம். அதை தொடர்ச்சியாக இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை சகரியா 4ஆம் அதிகாரம். ஆமென். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் நமக்கு பரிச்சயமான பழக்கமான நம்ம அடிக்கடி வாசிக்கிற வசனம் 6ஆம் வசனம். ஆமென். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். அதுல தமிழ்ல ஆவியினால் ஆகும் அப்படின்னு வாசித்தரக்கூடாது. ஆவியினாலேயே அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை தவிர there is no other way அப்படின்னு அர்த்தம். வேற வழியே இல்லைன்னு அர்த்தம். அதே நேரத்தில் ஆவியினாலே எது வேணுமானாலும் நடக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் வந்துவிட்டால் அவர் கிரியை செய்து விடுவாரானால் எப்படிப்பட்ட காரியத்தை அவர் தகர்த்து எறிந்து விடுவார். சரியா? இன்றைக்கு நீங்க என் வார்த்தை கேட்கவா நீங்க காத்திருக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தைக்காக நீங்க காத்திருக்கிறீங்க. அந்த ஆண்டவருக்கும் உங்களுக்கு நடுவே நான் ஒரு தேவனுடைய பிரதிநிதியாக உங்களுக்கு நிற்கிறேன். அவருடைய வாயாக நான் நிற்கிறேன். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை, அதனால இன்றைக்கு என்னுடைய பிரதர் என்ன சொல்ல போறாங்க, சகோதரர் என்ன சொல்றாங்க அப்படின்னு நீங்க என்ன மறந்துருங்க. ஒவ்வொரு வார்த்தையும் தெய்வீக வார்த்தையாக வரட்டும் என்ற ஒரு ஜெபத்தோடு நீங்க காத்து கொண்டிருங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரே இந்த வார்த்தை கொடுத்துருக்கிறீங்க. நானும் பலமுறை இதெல்லாம் பேசியிருக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினால தான் ஆகும் என்று சொன்னீரே. என்னப்பா ஆவியினாலே ஆகும்? எதெல்லாம் ஆவியினாலே ஆகும்? அது எப்படி ஆகும்? பொதுவாக இதை வாசிக்கும் போது இப்போ என் உள்ளத்தில் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, அன்றைக்கு மரியாள் வீட்டுக்கு தேவதூதன் போய் நின்று, மரியாளே ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே, இயேசு உனக்குள்ளே உருவாக்கப்படுவார் என்று சொன்ன உடனே மரியாள் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். அப்படியா? இல்லவே இல்லை. மரியாள் வாயிலிருந்து வந்த வார்த்தைன்னா இது எப்படி ஆகும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நடப்பதுக்கு சாத்தியக்கூறே இல்லை, வாய்ப்பே இல்லை, ஒரு துளி கூட வாய்ப்பு இல்லை. அப்போ பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் நிழலிடுவார். அப்பொழுது இயேசு உருவாக்கப்படுவார். இல்லையா? அதான ஆண்டவருடைய வார்த்தை. அப்போ இன்னைக்கு நான் இந்த செய்தியை உங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் முடியுமா? இதெல்லாம் கிடைக்குமா? இதெல்லாம் உதாரணத்துக்கு உங்கள் கணவர் ஒரு குடிகாரர் வைங்க, அல்லது உங்கள் பையன் ஏதோ ஒரு ட்ரக் அடிக்ட் ஆகிட்டான்னு வைங்க, அல்லது ஒரு பேட் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே போயிட்டான், அல்லது உங்கள் மகா யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, என் மகா சர்ச்சுக்கு போகாமல் ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரே அட்டகாசம் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி அவங்க நிறைய காரியம் சொன்னாங்க. அப்படி உங்கள் பிள்ளைகளாக நீங்கள் மனம் உடைஞ்சிருக்கீங்களா? அல்லது இந்த கடனை நாங்கள் எப்படி அடைக்க போகிறோம், அல்லது இந்த சிச்சுவேஷன் எப்படி மாறப்போகுது, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கா, இனிமே எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நான் நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, இப்படியே நான் உங்களுக்கு சொல்லிட்டு போவேன். ஆனால் உண்மைதான், நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம பலத்தை வச்சுக்கிட்டு எங்களுக்கு அவங்க தெரியும், இவங்க தெரியும், என்கிட்ட பணம் இருக்குது, சொத்து இருக்குது, நகை இருக்குது, எனக்கு இந்த இவர்கள்லாம் தெரியும், இந்த பிரபலமானவங்களாம் எனக்கு தெரியும், அவங்கள வச்சு முடிச்சிடுவேன். அதெல்லாம் ஒன்றும் சில நேரங்களில் ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை. பலத்தினாலும் அல்ல, அப்புறம் பராக்கிரமத்தினாலும் அல்ல. நான் யார் தெரியுமா? நான் தெரியுமா? எனக்கு என்னுடைய பராக்கிரமம் உங்களுக்கு தெரியுமா? ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. கடைசியில் ஆவியினாலேயே எல்லாம் ஆகும். ஆவியானவர் வரும்போது கர்த்தருடைய பிள்ளைகளை சகலமும் அவர் செய்து முடிச்சிடுவார். இது ஏதோ உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு, இந்த சாயந்தரம் ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்கு, பொதுவாக உலக பிரகாரமாக இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அவங்கள
நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், ட்ரீம் பண்ணுங்க. அதெல்லாம் உலக பிரகாரமாக பேசுகிற மோட்டிவேஷனல் அவங்க தாட்ஸ் எல்லாம் பேசுவாங்க. அப்படி பேசுகிற ஆளும் கிடையாது நான். அல்லது உங்களை சும்மா பூஸ்ட் பண்ணி விட்டுக்கிட்டு ஏதோ அவங்கள அப்படியே ஆறுதல் படுத்திட்டு போயிடுவோங்கிறதும் கிடையாது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்திக்க போகிற அற்புதத்தை தான் நான் இன்றைக்கு பேசுகிறேன். கையை வைத்து ஆமேன்னு சொல்லிடுங்க, அல்லேலூயான்னு சொல்லிடுங்க. ஆண்டவர் தோத்தர். இந்த செய்தி எப்போ ஜெபிக்க சொல்கிறாரோ டக்குன்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். எப்போ வசனத்தை வாசிக்க சொல்கிறாரோ அப்போ நம்ம வாசிப்போம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம், 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் என்னன்னு கேட்டால் 2ஆம் வசனம் வாசிங்க. 2:17. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அடுத்த வசனம், அவர் நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். காகங்களுக்கு. 5ஆம் வசனம், அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கி இருந்தான். 7ஆம் வசனத்துக்கு வாங்க. தேசத்தில் மழை பெய்யாதபடியினால், தேசத்துல மழை பெய்யாதபடியினால சில நாட்களுக்கு பிறகு அந்த ஆறு வற்றி போயிற்று. சில நாட்களுக்கு பிறகு அந்த ஆறு வற்றி போயிற்று. அண்டர்லைன் பண்ணுங்க. சில நாட்களுக்கு பிறகு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த 3 வேளை சாப்பாடு காகம் போஷிக்கிறதும் அந்த ஆற்று தண்ணீரை குடிக்கிறதும் என்பது அவருக்கு ஒரு நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதம் இல்லையா. ஏதோ ஒரு டெம்பரவரியா அவங்களுக்கு அந்த உணவு பஞ்ச காலத்திலையும், அதாவது வெள்ளம் வரும்போது இந்த வீடெல்லாம் இழந்தவங்கள அதில் தண்ணியெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துட்டா அரசாங்கம் கொண்டு போய் பள்ளிக்கூடத்துலேயோ அல்லது சில கட்டிடங்கள்லையோ கொண்டு போய் வச்சு சும்மா ஒரு 4-5 நாளைக்கு அத்தியாவசியம் உயிர் பெயரக்கூடாதுங்கிறதுக்காக அத்தியாவசியமான பண்டங்கள், அத்தியாவசியமான உணவை கொடுப்பாங்கல்ல. அந்த மாதிரி வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளே, கேரித் ஆற்றண்டையில் போய் தங்கி இருந்தான். அவனை போஷிக்கிறதுக்கு கர்த்தர் காகத்தை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. வசனம் சொல்லுகிறது, விடியற்காலத்து இறைச்சியும், வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும், மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒழுங்கா காகம் வந்து அவனுக்கு ஊழியம் செய்யுது. ஆனால் இதை பார்க்கும்போது எனக்கு நல்லா இருக்குது. ஆனால் 7ஆம் வசனத்தை பார்த்தா, தேசத்தில் மழை இல்லாததுனால சில நாட்களுக்கு பின்பு ஆறு வற்றி போயிற்று. சில நாட்களுக்கு பின்பு, தமிழ் பைபிள் அப்படிதான் போட்டிருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளை, சில நாட்களுக்கு பிறகு. அப்போ இந்த பிளஸிங் கொஞ்ச காலம்தான். இது ஒரு டெம்பரவரியான ஒரு அற்புதத்தை, ஆசீர்வாதத்தையும் எலியா பார்க்கிறார். ஆறு வற்றி போயிற்று. என் பேங்க் பேலன்ஸ் இப்போ வற்றி போச்சு இல்லையா. கொஞ்சம் நெஞ்ச இருந்த பணத்தை எல்லாம் சாப்பிட்டாச்சு. இப்போ வேற வழியே கிடையாது. இப்போ உள்ள நகை கொண்டு போய் வைக்கணும். உள்ள நகை ஏற்கனவே வச்சிட்டேன். உள்ள அந்த நகைக்கு வட்டியும் கட்டலை. அது மூழ்கிருமான்னு நான் வேதனையில் மூழ்கி போய் உட்கார்ந்துருக்கிறேன் இல்லையா. எனக்கு எந்த ஒரு சோர்ஸுமே கிடையாது, எந்த ஒரு வழியுமே கிடையாது. எல்லா டோரும் மூடிட்டுன்னு சொல்கிறேன்ல, அது போல். அதாவது ஆற்று தண்ணீரே வற்றி போச்சு. கர்த்தருடைய பிள்ளைகளே, எலியாவுடைய சிச்சுவேஷனை கொஞ்சம் யோசிக்கணும். எலியாவுடைய சிச்சுவேஷன் யோசிக்கணும். அவர் ஒரு தேவ மனிதன் முதலாவது. ரெண்டாவது, அவர் தானாக போகல, ஆண்டவர் சொல்லி போயிருக்கிறார். இன்றைக்கு நிறைய விசுவாசிகள் வீடுகளில் புரிந்து கொள்ள முடியாத போராட்டம். விசுவாசிகளுக்குள்ள சில நேரங்களில் சில காரியங்களில் போய் மாட்டிக்கிட்டு, ஆனாலும் என்னுடைய லைஃப்பில் உண்மையிலே சொல்கிறேன், ஒரு தேவனுடைய கரத்தை என்னால் பார்க்க முடியல. இப்படி யார் சொல்கிறாங்க அப்படின்னா, நான் எனக்கு சொல்லி கொடுத்த பாடம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் உள்ளத்தில் ஆவியானவர் எனக்கு கொடுத்தது தான் நான் பேச முடியும். என்னதான் சொன்னாலும் எனக்குள்ளே இருக்க தான் வெளியே வரும்.
சரியா? ஒரு ஊழியக்காரன் எடுத்தால் அந்த ஊழியக்காரனுடைய கிருபையின் அடிப்படையில் தான் அவருக்குள் இருந்த வார்த்தைகள் வரும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு தேவனை நேசிக்கிறவர்கள் போராடுவதற்கு காரணம் என்ன? தேவனோடு கூட வாழுகிற தேவ பிள்ளைகள் லைஃப்ல ஆறு வற்றி போயிட்டு, விசுவாச ஆறு வற்றி போயிட்டு, விசுவாசிக்கிறது வாய்ப்பே இல்லை. ஜெபத்தின் ஆறு வற்றி போயிட்டு, ஜெபம் பண்ண முடியல. அதாவது அந்த பைபிள் ரீடிங் வற்றி போயிட்டு, அப்படியே டவுன் ஆயிட்டு போகுது. என்ன ஏதோ அப்படி வாசிக்கணுமே, இல்லைன்னா மனசாட்சி குத்துமேங்கிறதுக்காக தான் பைபிள் வாசிக்கிறேனே தவிர என்ஜாய் பண்ணி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு கேட்டு வாசித்ததுல ரொம்ப நாள் ஆயிட்டு. ஆறு வற்றி போயிட்டு. காரணம் என்னன்னா, தேசத்துல மழை இல்லை. மழை ஒரு பின்மாரிக்கு அது ஒரு லேட்டர் ரெயின்க்கு அடையாளம், அது ஒரு அபிஷேகத்துக்கு அடையாளம். இந்த நாட்களில் நான் பாரத்தோடு உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்ன ஒரு ஸ்பிரிச்சுவலாக ட்ரையாக இருக்கிறேன், ஃபினான்ஸும் ட்ரையாக இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நான் வெளியே பார்க்க தான் தோத்துறேன் இல்லையா, ஆமேன்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போகிறேன், வரேங்கிறேன், என் பாட்டு பாடுறேன், ஒர்ஷிப் பண்ணுறேன், ஏன் பிரசங்கமே பண்ணுறேன், எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில் உள்ளான மனுஷனில் எனக்குள்ள ஒரு ட்ரைனஸை நான் பார்க்குறேன். நீங்க மட்டும் இல்லை, எலியா கண் கூட தத்ரூபமா பார்க்கிறாரு. அவர் கேரி தாட்டண்டைக்கு அவராக போல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவராகவே போல. வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லி தான் போறாரு. அப்ப ஆண்டவர் சொல்லி போய் யார் வத்துமா? ஆண்டவர் கொடுத்த வேலை தானே. ஆண்டவர் தான் இந்த வேலையை கொடுத்தாரு. ஆண்டவர் தான் இந்த புருஷனை கொடுத்தாரு. ஆண்டவர் தான் இந்த மனைவியை கொடுத்தாரு. ஆண்டவர் தான் இந்த பிள்ளைகளை கொடுத்தாரு. ஜெபம் பண்ணி தான் இந்த பிள்ளைகள் நான் பெற்றெடுத்தேன். ஆனா இன்னைக்கு இந்த பிள்ளைகளால நான் சஃபர் பண்றேன்னு, அவன் என் கணவனால சஃபர் பண்றேன்னு, மனைவியினால சஃபர் பண்றேன்னு. என்ன ஆண்டவர், என்னால புரிஞ்சுக்கிடவே முடியல ஆண்டவரே. ஒருவேளை நான் எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கேனா? சில பிரசங்கம் என்னை பூஸ்ட் பண்ணி விடுது. ஆனா அந்த பிரசங்கம் முடிஞ்சு சில நாட்களுக்கு பிறகு என் லைஃப்ல ஒரு அடுத்த நகர்வுக்குள்ள போக முடியல, ஷைன் பண்ண முடியல, பிரகாசிக்க முடியல. சில சொல்றாங்களே, ஏதோ போறோம், சாப்பிட்றோம், வருகிற வருமானம் அந்தந்த மாசத்துக்கு அப்படியே போகுது, ஏதோ அந்த வருமானத்தினால அடுத்தடுத்த ஆசீர்வாதத்துக்குள்ள போனோன்னு இல்லைன்றாங்கல்ல. அது மாதிரி ஏதோ ஜெபம் பண்றோம், ஏதோ பைபிள் படிக்கிறோம், ஏதோ போறோம், ஏதோ வரோம், அப்படியே தான் இருக்கே தவிர ஒரு பிரமாதமா ஒரு ஆன்மீக வாழ்க்கையில் ஆண்டவரோடு நடந்தேன், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன், கர்த்தர் என்னோடு கூட பேசுறாரு, என் லைஃப்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது, ஒரு மறுரூபம் வருது. நான் போய் இன்னைக்கு 2 பேருக்கு சுவிசேஷம் சொன்னேன். அந்த சுவிசேஷத்தினால் அவங்க கர்த்தருக்குள்ள வந்துட்டாங்க. இதுக்கும் நான் யூஸ்லெஸ்ஸா போயிட்டேன். ஃபினான்ஸ் ஏரியாவை பார்த்தீங்கன்னா அது அதோட படும் மோசமாக போயிட்டு இருக்குது. என்னன்னே எனக்கு புரியல பிரதர். அப்படிப்பட்டவர்களோடு இன்றைக்கு ஆண்டவர் பேசுறார். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆறு வற்றி போயிட்டு கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன். எவ்வளவு அழுது பார்த்தேன். இப்ப கண்களில் கண்ணீரே இல்லை. அந்த கண்ணீரும் வற்றி போயிருச்சு. அழுகிறதுக்கு இனி என்னத்தை சொல்லி அழுதுகிட்டு என்ன பண்ண போறோம்? இனியும் ஒரு பிரச்சனை உண்டான்ற அளவுக்கு நான் சந்திச்சிட்டேன். இனி ஒரு போராட்டம் உண்டா என்பது சந்திச்சிட்டேன். என்ற கண்கள் இந்த கண்ணீரும் வற்றி போயிற்று. இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால உங்களோடு கூட பேசுகிறேன். ஆறு வற்றி போகலாம், ஆனா ஆண்டவருடைய கிரியைக்கு ஒரு நாளும் குறையில்லை. விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கையை உயர்த்தி ஆமென் ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது 8ஆம் வசனத்துக்கு வாங்க. 8ஆம் வசனம் 1 ராஜாக்கள் 17:8. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. நீங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து, நான் அந்த ஸ்கிரீனை பார்க்கிறேன், நீங்களும் அந்த ஸ்கிரீனை பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அதாவது ஆறு வற்றி போயிட்டு ஐயோ கொஞ்சம் நெஞ்ச இருந்த தண்ணி இல்லையே, அப்ப நான் என்ன செய்வேன், இந்த இடத்துக்கு கொண்டு வந்து ஆண்டவர் என்னை விட்டுட்டாரே என்று அவன் கர்த்தருடைய பிள்ளைகளை புலம்பிக் கொண்டிருந்திருப்பாரானால் வார்த்தை கிடைத்தாலும் அவர் காது கேட்காது. சில நேரத்தில் பிரச்சனை அதிகரிச்சிச்சுன்னா காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது. கண்ணுக்கு முன்னால் இருக்கிற கீ செயினோ செல்போனோ
அல்லது நம்ம பயன்படுத்துகிற கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த ஸ்பெக்ஸோ கண்ணுக்கு முன்னால இருந்தாலும் தெரியாது பார்த்தீங்களா சில நேரத்தில். காரணம் என்னன்னா அந்த ஸ்ட்ரெஸ்னால. இப்போ ஐயோ ஆரே வற்றி போயிட்டு இந்த ஆண்டவர் என்ன இப்படி பண்ணிவிட்டாரு அப்படின்னு அவன் புலம்பிக்கிட்டு இருந்திருந்தானா கர்த்தருடைய சத்தம் கேட்காது. பிரியமானவர்களே, ஆறு வற்றி போகுதுனாலே அடுத்த அற்புதங்களுக்கு யூ பி ரெடி. ஆமென். உங்க லைஃப்ல ஏதோ ஒரு பிரச்சனைய நீங்க சந்திச்சு ஏதோ ஒரு 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 போராட்டத்துக்குள்ள நீங்க போயிட்டு இருக்கிறீங்களா, நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்ற அடுத்த கைட்லைன்ஸுக்காக தேவனை நோக்கி பாருங்க. ஆமென். எலியா யார்? அவர் எப்படிப்பட்டவர்? முதலாம் வசனத்தை பாருங்க. 1 ராஜாக்கள் 17:1 எலியா எப்படிப்பட்டவர் என்பதை அந்த ஒரு வசனமே நமக்கு போதும். வாசிங்க. கிளையாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். நல்ல கவனிங்க. அதுல எனக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன், என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இது இப்படி சொல்லியிருக்க கூடாதா? தீர்க்கதரிசி ஆகிய எலியா சொல்லுகிறேன் அப்படி சொல்லியிருந்தா தப்பே இல்லையே. ரெவரண்ட் டாக்டர் சொல்லியிருக்கலாமா? அல்லது பிஷப் கார்டினல் சொல்லியிருக்கலாமா? சும்மா இருக்கிறவனே சொல்லும் போது ஒரு வேல்யூபிள் பர்சன் சொல்றதுல தப்பு இல்லையே. அப்போ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்க நல்லா கவனிங்க. அவர் தான் யாருன்றத ராஜாவுக்கு அவரே அறிமுகப்படுத்தி கொள்ளுகிறார். நான் யார் தெரியுமா? ஆமென். விலையேற பெற்ற சால்வை என்னிடத்தில் இருக்கிறது. நான் ஒரு ஜபம் பண்ணினேன் என்றால் வானத்திலிருந்து அக்னி இறங்கிடும். அந்த மாதிரி எல்லாம் ஒன்றுமே பேசாம அவர் சொல்லுகிறார், ராஜாவே நான் யார் தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். ஆமென். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். எலியா தன்னை அறிமுகப்படுத்தும் போது அவர் எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். ஆமென். அப்போ தேவனுக்கு முன்பாக ஒருவர் நிற்கிறதா இருந்தால் ஆறு வற்றி போகலாம், பணம் வற்றி போகலாம், சரியா? கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னும் என்னென்னலாம் இருக்கு அதெல்லாம் வற்றி கொண்டே போகலாம். ஆனால் தேவனுக்கு முன்பாக நின்றால் மட்டும் போதும், அவருடைய வார்த்தை நமக்கு கிடைச்சிரும். கையை உயர்த்தி எல்லாரும் வாய் திறந்து இயேசுவின் நாமத்தினால அப்படியே கண்களை மூடி, ஐயோ எனக்கு இந்த 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 பிரச்சனை பயங்கரமாக முற்றிக்கிட்டு போகுது. ஆமாம், என் பொருளாதாரம் வற்றி போயிடுச்சு, இருந்த சொத்தெல்லாம் போயிடுச்சு, அடமானத்தில் போயிடுச்சு, ஒன்றுமே போயிடுச்சு, என் பிள்ளைகளால் எல்லாத்தையும் நஷ்டப்படுத்தினேன். நான் வேலை செய்கிற காலங்களில் கை நிறைய சம்பாதித்தேன், இனி பிள்ளைகளுடைய சம்பாத்தியத்தை நான் சார்ந்திருக்க வேண்டியது இருக்குது. என் நானாக செய்கிறதுக்கு ஒன்றும் வழி இல்லாமல் போயிட்டு இப்படியெல்லாம் நிறைய பேர் வேதனையோடு இருக்கிறதாக ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறாரு. அதனால் கையை உயர்த்தி, ஆண்டவரே என் ஆறு வற்றி போனாலோ, சொல்லுங்க வாய் திறந்து, என் ஆறு வற்றி போனாலோ, என் விசுவாசத்தின் ஆறு வற்றி போனாலோ, என் ஜபத்தின் ஆறு வற்றி போனாலோ, நான் மறுபடியோ உமக்கு முன்பாக நான் நிற்பேன். ஆமென். என் ஆண்டவருக்கு முன்பு நிற்பேன். ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தை தொழுவத்தில் இல்லாமல் போனாலோ, ஆமென், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கையை உயர்த்தி, இயேசுவே எந்த நிலைமையிலும் எப்போது உமக்கு முன்பாக நிற்பேன். ஆமாண்டவரே, நீர் எனக்கு நீர் அடுத்து என்ன சொல்வீர்? ஆறு வற்றி போகிறது என்றால் அடுத்த ஒரு வழி எனக்கு திறக்கும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். I know that my Redeemer is live. Hallelujah. He lives. Amen. அவர் ஜீவிக்கிறீர் ஆண்டவரே, என்னை கைவிடவே மாட்டீர் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. ஜெபிங்க. என்னென்ன பிரச்சனையில நீங்க மூழ்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய நாமத்தினால ஒன்றே ஒன்று நான் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். அவர் கைவிடவே மாட்டார்.
இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, இயேசுவே என்னை கைவிடவே மாட்டீர் ஆண்டவரே, கைவிடவே மாட்டீர் ஆண்டவரே. ஆகவே கரங்களை தட்டி உம்மை ஸ்தோத்திரம் பண்ணி நான் விசுவாசத்தோடு பாடுகிறேன் அப்பா. ஆமென். அத்திமரம் துளிர் விடாமல் ஆண்டு மந்தை முதலற்றார். அத்திமரம் துளிர் விடாமல் ஆண்டு மந்தை முதலற்றார். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, உற்சாகமா பாடுங்க, உற்சாகமாய். இந்த உற்சாகம் போதாது. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆறு வற்றி போன போது கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி 9ஆம் வசனம், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். எல்லாரும் வாயை திறந்து அங்கே தங்கியிருன்னு சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க பாப்போம் எனக்காக. அங்கே தங்கியிரு. ஆண்டவர் சொல்றாரு போய் விசிட் பண்ணுன்னு சொல்லல, அங்கே தங்கியிருப்பான்றாரு. அவர் சொல்றாரு அங்கே தங்கியிரு. கர்த்தருடைய பிள்ளைகளை, நீ சீதோனுக்கு, அதாவது சீதோனுக்கு அடுத்த, அப்படின்னா சீதோன் என்கிற ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊருக்கு பக்கத்துல சாரிபாத்னு ஒரு ஊர் இருக்கு, நீ அங்க போய் தங்கியிருப்பா அப்படின்னு ஆண்டவர் அவருக்கு ஒரு ரோட் மேப்பை கொடுக்குறாரு. சரியா, ஒரு அட்ரஸை கொடுக்குறாரு. ஆமா, 6 வற்றி போயிட்டுன்னு பயப்படாத, இன்னொரு உனக்கு இதை விட ஒரு பெட்டர் பிளேஸை நான் உனக்கு சூஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த பிளேஸ் எங்க இருக்குன்னா சாரிபாத் ஊர் இருக்குல்ல, அந்த ஊர் எங்க இருக்குன்னா சீதோனுக்கு அடுத்த. அப்படின்னா இப்ப வேதாகம சரித்திரத்தை நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். நீங்க பாருங்க, அதுக்கு முந்தின அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. 16:31. நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு. இந்த வசனத்தையே நான் வாசிக்க சொன்னேன்னா, அந்த சீதோன் இருக்குல்ல, அந்த சீதோனுக்கு அடுத்த சாரிபாத். அப்ப அந்த சீதோனை பத்திய ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அந்த சீதோன் அது யார் அப்படின்னு கேட்டா, அதுதான் ஜெசபேலினுடைய ப்ராப்பர் பிளேஸ். அது ஏற்கனவே ஜெசபேலுக்கும் இவருக்கும் ஆகவே ஆகாது, தெரியுங்களா? ஜெசபேலை கண்டா இவருக்கு ஆகாது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, சத்துருவின் கிரியைகளை அழிக்கிறதுக்காக வெளிப்பட்ட ஒரு பலத்த அபிஷேகம் உடைய மனுஷன் எலியா. ஆனா ஆண்டவர் பாருங்க, 6 தானே வற்றி போயிட்டு, உனக்கு இன்னொரு பெட்டர் பிளேஸை நான் வச்சிருக்கிறேன். அது எங்க வச்சிருக்கேன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை, சத்துரு வாசம் பண்ணுகிற ஏரியாவில் உனக்கு இடத்த வச்சிருக்கிறேன். இதைத்தான் தாவீது வேறு கோணத்துல சொல்லுவாரு, சத்துருக்களுக்கு மத்தியில் எனக்கு ஒரு பந்தி இருக்குன்னு. கையை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருக்கு தோத்திரம். ஐயோ, இந்த சத்துருக்கெல்லாம் போயிடட்டும், இந்த சத்துருக்கெல்லாம் அழியட்டும், இந்த சத்துருக்கெல்லாம் ஒன்றும் இல்லாம போகட்டும் ஜெபம் பண்ணாதீங்க. எந்த சத்துருக்கள் உங்களை சுற்றி இருந்தாலோ உங்களுக்கு அவர்களுக்கு நடுவே உங்களுக்கு ஒரு பந்தியை கர்த்தர் வச்சு உங்களை அழகு பார்க்கிற கர்த்தர். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகமே ஒரு சத்துருவின் போராட்டம் தான். அந்த உலகமே பொல்லாங்கன் கையில தான் இருக்கு. எங்கதான் நமக்கு நிம்மதி இருக்குன்னு சொல்றீங்க? எங்க போனாலும் ஏதாவது ஒரு போராட்டம் இருக்கதான் செய்யுது. போராட்டம் முடிவல்ல, போராட்டத்திற்கு முடிவிலே ஜெயம்தான். ஆமென். அப்ப இந்த சாரிபாத் யாருன்னா, கர்த்தருடைய சீதோன். அது அசுத்த ஆவிகளை வணங்குகிற ஆட்கள் இருக்கிற இடம். அந்த ஜெசபேல் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்திலேயே கர்த்தர் அனுப்புவாரு, பக்கத்திலே கர்த்தர் அனுப்புவாரு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஒரு தேசத்துக்கு நான் போயிருந்த ஒரு முறை, வேற வழி இல்லாம தற்செயல ஒரு இடத்துல தங்க வேண்டிய சூழ்நிலை. என் கட்டிலை சுற்றிலும் நிறைய விக்கிரக தோப்புகள் போல இருந்தது. வேற வழியே இல்லை. அவங்க நடத்துகிற எல்லா காரியங்களுக்கு நடுவே தான் நாங்க இருக்க வேண்டிய சூழ்நிலை அப்படி. ஆனால் அந்த கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்துல போய் நீ தங்குடான்றார. இது தேவ சித்தமா இருக்குமா? இது தேவ சித்தமா நம்மளா இருந்தா அப்படி ஆண்டவர் அப்படிலாம் சொல்ல மாட்டார். ஆண்டவர் புல்லுள்ள இடங்களில் தான் மேய்ப்பாரு. நம்முடைய ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் நல்ல ப்ராஸ்பரிட்டியில தான் உட்கார வைப்பாரு. நம்ம ஆண்டவர் எப்போதும் கொடைக்கானல் ஊட்டியில தான் நம்மளை உட்கார வைப்பாரு. அந்த மெரினா கடற்கரைக்கு நேராக தான் வீடு கட்டி கொடுப்பாரு. அப்படிதானே நம்ம பிரசங்கங்கள்லாம் இருக்கு. என்ன சொல்றீங்க? என் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் என்று நீங்க நினைக்கிறாங்க தேவனுடைய பிள்ளைகளே. எந்த சத்துருவா இருந்தாலும் அந்த சத்துரு பிரமிக்கத்தக்கதாக சத்துருக்களுக்கு முன்பாக நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர். ஆமென். கையை உயர்த்தி. இப்போ உங்களை சுற்றி என்னென்ன சத்துருக்கள் இருக்கிறாங்க. அவன் பில்லி சுழி செஞ்சுவிட்டான், இவன் என்ன பண்ணிவிட்டான், அதை பண்ணிவிட்டான், எனக்கு விரோதமாக அதை பேசுகிறாங்க, என்னுடைய ப்ரொமோஷனுக்கு இடைஞ்சலாக இருக்கிறாங்க, என் வீட்டுக்குள்ளே ஏதோ போராட்டம் இருக்குது. கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். கையை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால இந்த சத்துருவின் போராட்டத்துக்காக ஜெபம் பண்ண போகிறேன். இப்போ என் வீட்டில் இப்போ நிம்மதியாக இருக்க முடியல. சம்திங் ராங். எனக்கு விரோதமாக, என் புருஷனுக்கு விரோதமாக அடிக்கடி 2 பேருக்கிட்டே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த காலத்தில் என்னால் புரிஞ்சிக்க முடியல. சில நேரத்தில் இந்த கொரோனா தாக்கத்துக்கு பிறகு நிறைய மெடிசனால் இப்படி இருக்குன்னு சிலர் சொல்கிறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், அது எப்படி இருக்கோ என்னவா இருக்கோ. ஹல்லேலூயா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், சகலவற்றையும் புதிதாக்குவேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிற நேரம் இது. அதனால இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தர். ஆமென். ஒரு ராத்திரி போதும் என் ஆண்டவருக்கு சூழ்நிலை மாத்திர. ஆமானை தூக்கில் இருந்ததுக்கு ஒரு நைட் போதும் இல்லவா? ஆமென், ஆமென். மொர்தெகாய்க்கு விரோதமாகி தீட்டப்பட்ட அந்த பயங்கரமான ஆலோசனையை அதமாக்குவதற்கு ஒரு இரவு போதுமானால் என் ஆண்டவர் தம்முடைய வல்லமையை உங்கள் மேல ஊற்றி அந்த பிசாசின் கிரியைகளை அழித்து உங்க பிள்ளைகளுடைய தலையை நிமிர்த்த முடியும். அந்த டாமினேஷன், அபாமினேஷன், அந்த அரகண்ட் எல்லா கிரியைகளை கர்த்தர் அழிப்பாராக. ரபாலா ரீகபா ரிமாமா ரதலபா. என்னால் சந்தோஷமாவே இருக்க முடியல, கர்த்தருக்குள்ள களி கூற முடியல. எல்லாம் அறியாத ஒரு ஸ்ட்ரெஸ் என்னை போட்டு வாட்டி வதைக்குது. இந்த வாரத்தில் அதை தான் கர்த்தர் எனக்கு அதிகமா காண்பிக்கிறாரு. இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு ஒரு ஜெயம் காத்திருக்கிறது. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து ஜெயம் வராது. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஜெயம் வரும். ஆமென். அவர் ஜெய கிறிஸ்து. அவர் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார். இந்த வாரத்தில் எந்தெந்த சோர்வு, அசதி, எந்த விதமான ஒரு டிப்ரெஷனுக்குள்ள நீங்க போனீங்களோ, கர்த்தர் உங்களை உயிரோடு எழுப்புகிறது மாத்திரமல்ல, உங்களை உயிர்ப்பிக்கிறது மாத்திரமல்ல. உங்க வீட்டில் யாராவது டிப்ரெஷன்ல போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்க பேரை சொல்லி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிருங்க. ஆமென், ஆமென். அவங்கள பார்த்து ஜெபம் பண்ணு சத்தம் போடாதீங்க. நீங்க ஜெபம் பண்ணிருங்க. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்வார். வேற டீவியேஷன் ஸ்பிரிட்டுக்குள்ள யாராவது போயிருந்தாங்கன்னா அதை அதட்டி ஜெபம் பண்ணுங்க. தேவன் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. தருத்திரத்தின் ஆவியை துரத்தி ஜெபம் பண்ணுங்க. தருத்திரத்தின் ஆவியை துரத்தி ஜெபம் பண்ணுங்க. தருத்திரத்தின் ஆவியை துரத்தி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய கரம் உங்க மேல வந்து அமருகிறது. பிரியமானவர்களே, நீங்களே ஜெபம் பண்ணுங்க. இன்னும் சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிருங்க. ரிபாலாமா ஷந்தரபோ துரோ கொரோ மேசலே ரிமாதரா ஹந்தரா மஹாலா ஹதரா மௌதரா பாரா. ஆமென். சத்துருவினுடைய சகல கிரியைகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் அழிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டபடியால் கரம் தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி பாடிடுவோம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். 10ஆம் வசனம் 17-10 வாசிங்க டக்குன்னு. அப்படி அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அப்படியே அவன் எழுந்து. அப்படின்னா என்ன சொன்னா, செகண்ட் தாட்டே கிடையாது.
ஐயோயோ எசபேலா எனக்கு தெரியுமே, அப்படியா இப்படியா, இந்த கதைலாம் இல்லை. அப்படி அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சரியா? அதாவது அம்மா ஒன்று சொல்லுவாங்க, அப்பா ஒன்று சொல்லுவாங்க, தாத்தா ஒன்று சொல்லுவாங்க, பாட்டி ஒன்று சொல்லுவாங்க, மருமக ஒன்று சொல்லுவாங்க, மாமியார் ஒன்று சொல்லுவாங்க, நாத்து நார் ஒன்று சொல்லுவாங்க, மாமன் நார் இருக்காங்களே அவங்க ஒன்று சொல்லுவாங்க. புரியுதுங்களா? எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அப்படியா அப்படியா ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டு அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ. என் மினிஸ்ட்ரியில் ஒவ்வொருத்தராக ஒன்று சொல்லுவாங்க, நிறைய காரியங்கள். இன்னொன்று விஷயம் தெரியுமா, நம்ம ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும்போது தான் ஒவ்வொருத்தர் ஒரு தாட்டு கொடுப்பாங்க. அவங்க சொல்கிறது பார்த்தா ஆண்டவரே வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் அவசரப்பட்டுறாதீங்க, அவசரப்பட்டுறாதீங்க. உங்கள் வீடு கட்டுற காரியமாக இருக்கட்டும், வீடு வாங்குற காரியட்டும், வீடை விற்கிற காரியமாக இருக்கட்டும், திருமணத்துக்கு அடுத்த காரியமாக இருக்கட்டும், வேலைக்கு அடுத்த காரியமாக இருக்கட்டும், தொழிலுக்கு அடுத்த காரியமாக இருக்கட்டும், வியாபாரத்துக்கு அடுத்த காரியமாக இருக்கட்டும், அவசரம் மட்டும் பட்டுறாதீங்க. வசனம் பாருங்க, அவன் அப்படியே எழுந்து அப்படியே அப்படியே இப்படி சொல்லிட்டா கெட்டின துணியோட அப்படியே எழும்பி சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். ஆண்டவர் சொன்னார்ல, வசனம் சொல்லுங்க, அங்கே உன்னை பராமரிப்பதற்கு ஒரு விதவையை கட்டளையிட்டு இருக்கிறேன், அங்க ஒரு மல்டி மில்லியனரை வச்சிருக்கிறேன், அங்க ஒரு பெரிய ஒரு பொலிட்டீஷியனை வச்சிருக்கிறேன், நம்மளை அம்பானி அதானி மாதிரி ஆட்கள் அங்கே ஒன்று வச்சிருக்கிறேன் அப்படின்னா கேட்கவே ஆறுதலாக இருக்கும். சிலருக்கு பணம் கையில் வரலனாலும் இந்த வருஷம் 1 கோடி ரூபாயை தருவார் கர்த்தர். அப்படியா பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம். அப்படியா, அது வரலனாலும் வரல, சில பேருக்கு அது கேட்டுக்கிட்டே இருக்கணும். நீ ஐஸ்வர்யவான், நீ ஐஸ்வர்யவான் சொல்லு. எதுக்கு நான் சொல்லணும்? நான் ஏற்கனவே ஐஸ்வர்ய சம்பந்தர் எனக்குள்ள இருக்கிறார், எனக்கு இன்னது தேவை என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். நாங்களாம் சொல்லிட்டாலே இருந்தல, நான் ஐஸ்வர்யவான், நான் ஐஸ்வர்யவான், நான் சொல்றதே கிடையாது, சொல்றதே கிடையாது. ஆனா 3 வேளை காலையில் ஐயோ என்ன சாப்பிட போறேன், மத்தியானம் ஐயோ என்ன சாப்பிட போறேன், நைட்டு எனக்கு சாப்பாடு கிடைக்குமா, நினைக்கிறதே கிடையாது, நினைக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி ஆண்டு சொல்றாரு, உனக்கு அங்கே ஒரு ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். உனக்கு ஏற்கனவே யாருன்னா ஒரு விதவைக்கு கட்டளை இட்டு இருக்கிறேன். சரி, இப்போ அவர் அப்படியா, அந்த விதவை பணக்காரி ஆண்டவர், காசு வச்சிருப்பாள் ஆண்டவர், அந்த அம்மா ஏதாவது சொத்து கித்து சேர்த்து வச்சிருக்குமா, அதெல்லாம் கிடையாது. அவள் என்ன செய்யறானா, அவள் அவனை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் பாத்திரத்தில் கொண்டு வா. கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் கொண்டு வர போகிற போது அவளை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் கையில் எனக்கு கொண்டா, அப்புறம் பானையில் கலத்தை கொண்டா, அப்படி இப்படின்னு சொல்லும்போது நல்ல கவனிங்க, 12ஆம் வசனத்தை பாருங்கள். verse 12, என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் கூட ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன். நல்ல சத்தம் வாசிங்க, என்னிடத்தில் ஒரு அடையும் கிடையாது. பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அப்புறம் இதோ நானும் என் குமாரனும், இதோ இருங்க நிதானமா வாசிங்க, இதோ நானும் என் பையனும் சாப்பிட்டு ஏதோ கொஞ்ச காலம் வாழலான்னு விரும்புறேன். அப்படியே சொல்றாங்க, சாப்பிட்டு சாக விரும்புறோம். இப்படிப்பட்ட ஆள்கிட்ட ஆண்டவர் அனுப்புவாரா பிரதர்? இப்படிப்பட்ட சாக விரும்புறோம் அந்த அம்மா நெகட்டிவ் தாட்ஸ் பேசிட்டு இருக்குது. அந்த அம்மா நெகட்டிவ் தாட்ஸ் பேசி, பாசிட்டிவ் பாசிட்டிவ் பேசு பேசு பேசுன்னு சொல்லி, நல்ல கவனிங்க, பாசிட்டிவ் பேசணும். நான் கூட அதான் சொல்றேன், பாசிட்டிவ் பேசணும். என்ன சொல்லணும்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் நடத்துவார், அவ்வளவுதான். சிம்பிளா ஒரே வார்த்தை, அவர் நடத்துவார். ஆமென். புல்லுள்ள இடங்களின் மேலும் அவர் நடத்துவார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை நடத்துவார், தண்ணீரின் மேலும் அவர் நடத்துவார், தீயையும் தண்ணீரையும் கடக்க செய்வார். எல்லாம் பேலன்ஸ்டா பேசணும். சும்மா புல்லுள்ள இடத்தில் மேலேயே வைக்க மாட்டார் ஆண்டவர். கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க பார்த்தா அந்த அம்மா சிச்சுவேஷனை பாருங்க, எனக்கு ஒரு அடையும் இல்லை. அந்த அம்மா சொல்றாங்க, கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அவனுக்கு ஆயத்தப்படுத்துகிறேன். இங்க பாருங்க, இந்த விறக பொறுக்கி வாழணும் நாங்க நினைக்கல, நாங்க இதை சாப்பிட்டு சாகணும்னு நினைக்கிறோம். அப்ப ஏற்கனவே அந்த அம்மாவுக்குள்ள ஒரு டிப்ரெஷன், ஏற்கனவே நான் சாகணும் சாகணும் சாகணும், நான் சாகணும் அப்படி ஆண்டவர் அனுப்புவாரு. இங்க பாருங்க, வாழணும் வாழணும் நினைக்கிறவன்ட்ட கர்த்தர் அனுப்புவாரா, சாகணும் சாகணும் கிட்ட அவர் அனுப்புவாரா? லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. பைபிளை வாசிக்கும் போது ஆவியில ஏவப்பட்டு நீங்க வாசிக்கணும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, என்னடா ஆண்டவரை புரிஞ்சுக்கிடவே முடியல. நம்மளா இருந்தா பாருங்க ரிட்டர்னே வந்திருப்போம். ஐயோ
ஆண்டவர் தப்பா, ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு வந்தேன். ஆண்டவர் சொல்லலை, இது சாத்தான் என்னை கைட் பண்ணிட்டான். அந்த ஒரு விதவை பார்த்தா சொன்ன மாதிரி ஒரு விதவை இருந்தா, ஆனா அந்த அம்மாவே இன்னைக்கோ நாளைக்கோன்னு கிடக்குறா. அவகிட்ட போயா என்ன ஆண்டவர் அனுப்புவாரு? என் ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் அப்படிதான்யா. ஆமென். என் ஆண்டவர் ஒரு மனிதனை கொண்டே உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். ஒன்றும் இல்லாத நிலையில எல்லாம் உடையவனாய் கர்த்தர் உங்களை மாற்ற முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆபிரகாம் அன்றைக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொடுத்து அனுப்பிட்டான். ஆகார் செத்தா போனா இல்ல, என் ஆண்டவரை நோக்கி பார்த்த போது ஒரு கிணறையே கர்த்தர் உண்டாக்கவில்லையா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, 5 அப்பம் 2 மீன் இதை வச்சு இத்தனை ஆயிரத்துக்கு எப்படி போஷிக்க முடியும்? அதனால நாங்க ஒரு பிரசங்கம் பண்றோம், ஆண்டவரே உங்களுக்கு இவங்களெல்லாம் அனுப்பிருங்க ஆண்டவரே, அனுப்பிருங்க ஆண்டவரே, அனுப்பிருங்க. ஆண்டவருடைய ஸ்ட்ராட்டஜி, ஆண்டவருடைய மாஸ்டர் பிளான், இதெல்லாம் நம்மால யூகிக்கவே முடியாது. ஆமென். ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிற உன்னை பராமரிக்கும்படி, அந்த வார்த்தையை பாருங்க, அங்கே தங்கி இரு. 9ஆம் வசனம், உன்னை பராமரிக்கும்படி. பராமரிக்கிற ஆளா இது? பராமரிக்கிறவளுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையா இது? 2 விறக பொறுக்கி சாப்பிட்டுட்டு சாக போறன்றவர்கிட்ட ஆண்டவர் அனுப்புவாரு. கன்ஃபியூஷனா இல்லையா? உங்களுக்கு கன்ஃபியூஷனா இல்லையா? ஆண்டவரா இது பேசுறாரு. ஆனா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, எலியாவுக்குள்ள கன்ஃபியூஷனே வரலன்ற. எப்படி சொல்றீங்க? 13ஆம் வசனம் 13 பாருங்க, 13 பாருங்க, வாசிங்க டக்குன்னு. எலியா அவளை பார்த்து, அப்பொழுது எலியா, இந்த அவிசுவாசமான வார்த்தை, எதிர்மறையான வார்த்தை, இந்த நம்பிக்கையற்ற ஒரு வார்த்தை, சாகணும் என்ற வார்த்தை பேசுகிற அவளை பார்த்து, பயப்படாதே, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி, எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்துல கொண்டா, பின்பு நான் உனக்கு உன் குமாரனுக்கு பண்ணலாம் என்று சொன்னாள். 14ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, பானை மா செலவழிகிறது இல்ல, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை எப்போ வருதுன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ போய் முதல்ல எனக்கு கொண்டா. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வரணுமா? ஐயா, எனக்கு கர்த்தருடைய வார்த்தையே கிடைக்கலையே. கர்த்தருடைய வார்த்தை பின்னும் எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்கி, பின்னும் எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்கி, என் பிள்ளைகளை குறித்து ஒரு வார்த்தை வரலையே, என் பிசினஸை குறித்து ஒரு வார்த்தை வரலையே, என் ஃபியூச்சரை குறித்து ஒரு வார்த்தை வர மாட்டேங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு, அவர் எஸ் சொன்னாலும் சரி, அவர் நோ சொன்னாலும் சரி, அவர் முடியாதுன்னு சொன்னாலும் சரி, அவர் கிடைக்கும் சொன்னாலும் சரி, அவர் சொல்லிட்டா போதுமே. சொல்லதான் மாட்டேன்றாரு. எந்த மாப்பிள்ளை சூஸ் பண்ண சொல்ல மாட்டேன்றாரு, எந்த பொண்ணை பார்த்து சொல்ல மாட்டேன்றாரு, எதை செய்யணும் சொல்ல மாட்டேங்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, முதல்ல உனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் மாவுல ஒரு அடைய சுடு. முதல்ல கர்த்தருடைய பிள்ளைகளை, சிலர் சொல்லுவாங்க, எனக்கு கர்த்தர் நல்ல பணம் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் நான் மிஷின்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவேன். இப்போ நீங்கள் இந்த லேண்டுக்கெல்லாம் ஜெபம் பண்ண சொல்கிறீங்களா, நாங்கள் தருவோம். நான் ஒன்று சொல்கிறேன், கர்த்தருடைய நாமத்தினால உங்களுடைய தருத்தரம் மாறணும். அதுதான் இன்னைக்கு என்னுடைய பாரம். உங்களுடைய ஃபினான்சியல் ஸ்டாண்டர்டில் ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ வரணும். அதுதான் என்னுடைய தாகம். அவர் சொல்கிறாரு, எலியா சொல்கிறாரு, முதல்ல நீ பயப்படாத. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 2 விறகு கொஞ்சம் மாவு இதெல்லாம் வச்சு நீ பார்த்து பயந்துடாத. இன்னைக்கு நான் ஊழியக்காரன், நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்னைக்கு இருக்கிற கொஞ்சம் பணம், இன்னைக்கு இருக்கிற கொஞ்சம் விசுவாசம், இன்னைக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பேலனு, இதை வச்சு நம்ம அவ்வளவுதான் நீங்க முடிவு கட்டிடாத. ஆனா அந்த கொஞ்சத்துல நீ போய் எனக்கு ஒரு சிறிய அடை கொண்டா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணு. 14ஆம் வசனத்துல, அப்படி நீ செய்வாயானால் தேசத்தின் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது மழை சீக்கிரத்தில் பெஞ்சிரும், ஒரு 3 மாதம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, மழை வந்தோடனே செடியெல்லாம் முளைச்சிரும், தருத்திரம் போயிடும், அப்படின்லாம் இல்லை. மழை வருதோ இல்லையோ, அந்த மழை வருகிற வரைக்கும் இந்த எண்ணெய் குறையாமல் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. உலகம் எங்கிலும் பஞ்சகாலம் வரலாம், ஆனால் என் ஆண்டவர் உங்களை போஷிப்பார், என் ஆண்டவர் உங்களை போஷிப்பார். பணக்காரர்கள் பணக்காரர்களாகவே இருப்பார்கள், ஏழைகள் ஏழைகளாகவே இருப்பார்கள். அதுதான் நம்முடைய பாரத தேசம்.
ஆனா இன்றைக்கு ஒண்ணு சொல்லட்டா, கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், அந்த கொஞ்சம் எண்ணெய், அந்த கொஞ்சம் மாவு, அதுல கர்த்தருக்கு என்று கொடுக்கறத நீ கொடுத்து பாருங்களேன். கர்த்தர் என்ன செய்வார்னா, வசனம் சொல்லுகிற தேசத்தில் மழையை கட்டளையிட மாட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மழை வரா, பஞ்ச காலமா இருந்தாலும் வறட்சியான காலமா இருந்தாலும் உன்னுடைய மாவு குறையாது, அரிசி பானையில் அரிசி குறையாது, எண்ணெயில் இருக்கிற எண்ணெய் அந்த கேன்ல இருக்கிற எண்ணெய் குறையாது. இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. இனிமே நீங்க யார்கிட்ட போய் 10 ரூபா கொடு, 100 ரூபா கொடு, கொஞ்சம் 1000 ரூபா கொடு, 2000 ரூபா கொடு, நான் அடுத்த வாரம் தரேன், இந்த மாதிரி நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஆண்டவர் உங்கள் தேவையை சந்திப்பார். தேவனுடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறது. நீங்கள் கொஞ்ச காலம் போராட்டத்தை கண்டு சோர்ந்து போயிடாதீங்க. ஆமென். அவர் சொன்னபடியே 15ஆம் வசனத்தை பாருங்கள். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவள் போய் எலியாவின் சொற்படி, அது காட்ஸ் வேர்ட அவ அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்றா. அதுதான் இன்னைக்கு முக்கியம். கர்த்தருடைய வார்த்தையை உங்க லைஃப்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தையை உங்க லைஃப்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆசீர்வதிக்கட்டும், அப்புறம் பிராக்டிஸ். நோ, வறட்சியான காலத்துல தேவனுடைய பிள்ளைகளை தேவனுக்காக விதைங்க. ஈசாக்கு அப்படித்தானே செய்தாரு. தகப்பன் ஆபிரகாம் பஞ்சத்தை கண்டு ஓடினார். ஆனா ஈசாக்கும் பஞ்சத்தை கண்டு ஓட பார்த்தார். ஆனா சொன்னார், ஆண்டவர் ஓடாத, இந்த தேசத்துல குடியிரு. அதுதான் ஆதியாகமம் 26ஆம் வசனத்தில், இந்த தேசத்துல குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பஞ்ச காலத்துல நீ வித உனக்கு 100 மடங்கு ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொன்னாரு. கர்த்தர் செய்யலையா? அப்ப இன்றைக்கு ஏன் உங்கள் வருமானம் குறைஞ்சு போச்சு? வருமானத்துக்கு வழி இல்லை, வருமானத்துக்கு வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஃபீஸ் கட்ட வழி இல்லை. நேற்று கூட ஒரு தம்பி நாங்கள் அங்கே பார்த்தோம், நாங்கள் அங்கே நம்ம கோயம்புத்தூரில், அவனுக்கு ஃபீஸ் கட்டாமல் அவன் காலேஜுக்கு போகாமல் இருக்கான்னு சொன்னான். நான் ரொம்ப உடைஞ்ச உள்ளத்தோடு அவனுக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்தேன் நேற்று. இப்படி கர்த்தருடைய பிள்ளைகளை, பண பிரச்சனை இன்றைக்கு ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. நிறைய வீடுகளில் பணத்தினால சண்டை, சொத்துனால தகராறு. ஆனால் இன்றைக்கு தேவ ஜனங்கள் இப்படி இருப்பது தேவ சித்தம் இல்லை. நம்ம எல்லாரும் எழுமி நின்று ஜெபிக்க போறோம். ஆமென். பஞ்சம் மாறும், தருத்தரம் மாறும். அடுத்த வசனத்தை பாருங்க, 16ஆம் வசனம், 15ஆம் வசனம். 15, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்த போது அவளும் இவனும் அவள் வீட்டாரும் இதுல ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு தாட் பாருங்க. எலியா அவங்க வீட்டாரெல்லாம் யாரு? அப்பா கூட்டுவா, அம்மா கூட்டுவா, தாத்தா கூட்டுவா, பாட்டி கூட்டுவா, பெரியப்பா, சித்தப்பா, யாரெல்லாம் இருக்காங்க, உன் கூட யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க எல்லாரையும் கூட்டிட்டு வா, அப்படிலாம் கிடையாது. அவர் டீல் பண்ணது அந்த அம்மாவோட தான், ஒரு விதவையோடு தான். ஆனா சாப்பிட்டது யாருன்னு கேட்டா, அவளும் இவனும் அவன் வீட்டாரும். வீட்டார்ல 10 பேரா 50 பேரா எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்க. உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுன்னா விட்டுருங்க. ஆனா அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஒருவருடைய கீழ்ப்படிதல் முழு குடும்பத்துக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. இந்த வசனம் உண்மையானால் நீங்க இன்னைக்கு கீழ்ப்படியும் போது பாருங்களேன், உங்கள் நிமித்தம், நல்ல கவனிங்க, ஒரு யோசேப்பு நிமித்தம் கர்த்தர் அவருடைய யாக்கோபின் சந்ததியையே ஆசீர்வதித்தார். எங்க வச்சு? இஸ்ரவேல் தேசத்துல, எகிப்துல ஆசீர்வதிக்கிறாரியா? அதுதாயா இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கிறது வேற, எகிப்தில் ஆசீர்வாதமாய் இருக்கிறது வேற. எகிப்து அந்நிய தேசம். ஆமென். தானியேல் கர்த்தருடைய பிள்ளைகளை அடிமையாய் கொண்டு போகப்படுகிறான் பாபிலோன்ல. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவனுக்குள்ளே விசேஷித்த the spirit of excellency. ஆமென். ஒரு எக்ஸலன்ட் ஸ்பிரிட் பாபிலோனில் கிரியை செய்தது. that is my point. ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம எகிப்துக்கு போனாலோ பாபிலோனுக்கு போனாலோ எப்போதும் கர்த்தரோடு கனெக்ட் பண்ணிட்டே இருந்தா, அபிஷேகத்துக்குள்ளே நிரம்பிக்கிட்டே இருந்தா, தேவன் உங்களை எங்கேயுமே உயர்த்த முடியும். ஆமென். எல்லாம் கைகளை உயர்த்தி எழுமி நின்று ஜெபம் பண்ண போறோம். வசனம் சொல்லுகிறது, எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படி பானையில செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இன்றைக்கு ஒரு ப்ராஸ்பரிட்டி, இன்றைக்கு ஒரு செழிப்பை ஆண்டவர் நமக்கு தரும்படி நம்ம ஜெபிக்க போகிறோம். அவர் என்ன ரெவலேஷன் கொடுக்கிறான்னு எனக்கே தெரியாது. ஆமென். கையை உயர்த்தி எல்லாம் ஜெபம் பண்ணிருங்க. இன்றைக்கு பலத்த விதமாய் தேவனுடைய வல்லமை ஒரு அம்புகளை போல ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளே பாய்ந்திருக்கிறது மட்டும் எனக்கு தெரியும். அப்படியே கைகளை உயர்த்திருங்க, பிளைண்டா கையை உயர்த்திருங்க. லார்ட் ஐ பிலீவ் ஜீசஸ், நான் விசுவாசிக்கிறேன். அப்படி சொல்லிருங்க, ஏசப்பா நான் விசுவாசிக்கிறேன்.
ஹல்லேலூயா. கையை உயர்த்திட்டீங்களா? தகப்பனே, தகப்பனே, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். பவுல் ஆபத்து காலங்கள்ல, கஷ்ட காலங்கள்ல, நெருக்க காலங்கள்ல கஷ்டங்களும் காவல்களும் எனக்கு உண்டு என்று எனக்கு தெரியும். ஆனால் என்னை அழைத்தவர் என்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, எந்தெந்த தருத்தரத்துல பண கஷ்டத்துல இருக்கிறாங்களோ அவருடைய சூழ்நிலை மாறட்ட ஆண்டவரே, மாறட்ட ஆண்டவரே. வீடு இல்லாதவங்களுக்கு வீட்டை தாங்கப்பா. இந்த வாடகை வீட்டுக்குள்ள சில உரிமையாளர்கள் எவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்க. எல்லாரும் இல்ல, சில உரிமையாளர்கள், வீட்டு ஓனர்ஸ் எவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்க ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு வீட்டை தாங்க ஆண்டவரே, வீட்டை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, யார் யார் வாடகைக்கு ஒரு நல்ல ஏரியால எனக்கு வீட்டு வேணும்னு சொல்றாங்களோ அவர்களுக்கு ஒரு வீட்டை தந்துருங்கப்பா. திருமணத்துக்கு யார் யார் ஜெபிக்கிறாங்களோ வாய்க்க பண்ணிருங்கப்பா. இந்த மாதத்துல செட்டில் ஆக வேண்டிய பண காரியங்கள் செட்டில் ஆக உதவி செய்யுங்கப்பா. வர வேண்டிய பணங்கள்லாம் வரட்டோம்ப்பா. பலவீனங்கள்லாம் மாறட்டோம்ப்பா. ஹாஸ்பிட்டல் சீக்கிரம் டிஸ்சார்ஜ் ஆகிரட்டோம்ப்பா. பலவீனங்கள் மாறட்டோம்ப்பா. புருஷனுடைய வருமானம் நின்னு போனாலும் பரலோக வருமானம் நிக்காதே. ரிபாபா லியாத்து ரோகோலோ ரிமாதரா, பரலோக வருமானம் நிக்காதுப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நீர் போஷிக்கிறவர், காப்பாற்றுகிறவர், ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் எத்தனை பேர் எழும்பி நின்று என்னென்ன காரியங்களை கேட்கிறார்களோ அப்படியே நடப்பதாக. ஒருவேளை என்னென்ன பலவீனத்துக்காக ஜெபிக்கிறார்களோ சுகம் உண்டாவதாக. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, சீயோனில் என்றிட அஸ்திவாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. Praise God. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ், எங்களுடைய உடன் ஊழியர்கள், குடும்பங்கள், தேவைகள், இந்த மாதம் நிறைவேற்ற வேண்டிய ஊழியங்களுக்கு வேண்டிய கிருபைகள், ஆண்டவர் சந்திக்க வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றுக்காக கையை வைத்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. Praise God. Thank you. God bless you.